பிரித்தானியாவின் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் அரங்கேறியுள்ள ஒரு கொடூர விபத்து சர்வதேச விமான போக்குவரத்து துறையையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போயிங் 787 விமானத்தின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 23 வயதுடைய இளம் பொறியியலாளர் ஒருவர் விமானத்தின் கனரக இயந்திர பகுதி நசுக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விமான நிலையத்தில் வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தின் எரிபொருள் தொட்டி பகுதியில் வழக்கமான பராமரிப்பு பரிசோதனைகள் நடைபெற்று வந்தன. இதன்போது எதிர்பாராத விதமாக விமானத்தின் கனரக இயந்திர பகுதி ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததில் அங்கு பணியில் இருந்த 23 வயதான ஜார்ஜி பக்ஸ்டன் என்ற இளம் தொழில்நுட்ப கலைஞர் நிலைகுலைந்து போயுள்ளார். படுகாயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். 4 வாரங்களாக உயிருக்கு போராடி வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முன்னர் ரயனேர் நிறுவனத்தில் பணியாற்றி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே வெர்ஜின் அட்லாண்டிக் நிறுவனத்தில் இணைந்த ஜார்ஜியின் இந்த எதிர்பாராத மரணம் அவரது சக ஊழியர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தை அடுத்து குறித்த போயிங் 787 விமானம் உடனடியாக சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பராமரிப்பின் போது கனரக இயந்திர பாகங்கள் கீழே விழுவதையும் அதன் பின்னும் அந்த விமானம் பறக்க அனுமதிக்கப்படுவதையும் ஏற்கவே முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது வெர்ஜின் நிறுவனம் விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்குடன் அவசர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது.